கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் 103 வயது மூதாட்டியிடம் பட்டப்பகலில் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் பரவலான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயதான பெண்மணி தனியாக வீட்டில் இருந்த வேளையில் நடந்த இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கவுண்டம்பாளையம் மீனாட்சி நகரை சேர்ந்தவர் ராஜகோபால். இவரது வீட்டில் நேற்று மார்ச் 18ஆம் தேதி அனைவரும் அவசியமான வேலைகளுக்காக வெளியே சென்றிருந்தனர். இருப்பினும் ராஜகோபாலின் 103 வயதான தாயார் மட்டும் வீட்டில் தங்கியிருந்தார். மதியம் 4 மணி அளவில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர் ஒருவர் மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்து 5 பவுன் எடை கொண்ட தங்க நகையை வலுக்கட்டாயமாக கழற்றி எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினார். வயதான நிலையில் இருந்த மூதாட்டி எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத சூழலில் திருடன் எளிதில் நகையை கவர்ந்து சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து வீடு திரும்பிய ராஜகோபாலிடம் அவரது தாயார் நடந்த விவரத்தை கூறினார். மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து தனது கழுத்தில் இருந்த நகையை பலவந்தமாக கழற்றி எடுத்து சென்றதாக கூறினார். இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராஜகோபால் உடனடியாக கவுண்டம்பாளையம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் கவுண்டம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். 103 வயதான மூதாட்டியிடம் நகை பறித்த மர்ம நபரை கண்டுபிடிக்க சிசிடிவி காட்சிகள் மற்றும் சுற்றுவட்டார விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வயதான பெண்மணியை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த கொடூரமான செயல் உள்ளூர் மக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் வயதானவர்கள் மட்டும் வீட்டில் இருக்கும்போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அண்டை அயலவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் வகையில் விழிப்புணர்வுடன் செயல்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.